எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எலக்ட்ரிக் குக்கரில் சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கணும். எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அந்த ஹோல் கரம் மசாலா ஆகிட்டு சோம்பு மிளகு போட்டுக்கோங்க. அதில் நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டு பொன்னிறமானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கின தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு வரமிளகாத்தூள், தயிர், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சோயா, மஷ்ரூம், அப்புறம் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை பாஸ்மதி அரிசி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கின புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் குக்கரில் வச்சு ஆன் பண்ணி வச்சிட வேண்டியதான். நடுவில் பார்த்துக்கோங்க. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் ஃபுட் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.